ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியுங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சந்தோஷங்கிறதா இல்லை பணமாங்கிறது. நம்ம நினச்சிட்ருக்கோம் பணத்தினால தான் சந்தோஷம் இருக்குன்னு. சந்தோஷம் இருக்கிற இடத்துல தான் பணம் இருக்குன்னு. எப்படி இருந்தாலுமே பணமும் நம்மளுக்கு தேவை தான். பணமே வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் எப்படியோ செலவாயிருங்க. கொஞ்சம் பணம் வர மாதிரி இருக்கும், ஃபீஸ் கட்டுவோம், கார் சர்வீஸும் போவோம், திடீர்னு டயர் பஞ்சருன்னு இருக்கும், திடீர்னு வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்கும், ஏர் பியூரிஃபையர் ரிப்பேராக இருக்கும், ஃப்ரிட்ஜு ஓடாது. அந்த வருமானத்தை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு சேரவே மாட்டேங்குதே அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். நமக்குமே எல்லா வருஷமே நம்ம சேர்த்திருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு சில தடைகள் இருக்கலாம். இந்த தடைகள்னால நமக்கு நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் நம்ம ஏதாவது பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லா அரிசி மூட்டை நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அரிசி மூட்டையாகவும் இருக்கட்டும், இல்லை நம்ம அரிசி எந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோமோ அது வெறும் நம்ம சாப்பாட்டு அரிசி மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. இட்லி அரிசியாக இருக்கட்டும், நம்ம கருப்பு அரிசியாக இருக்கட்டும், சிவப்பு அரிசியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அரிசி வகைகள்லாம், முக்கியமாக அரிசி வகைகளில் நான் சொல்கிற ஒரு சீக்ரெட்டான ஒரு இது தாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு வைங்க. நம்மளோட வீட்டில் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாகவே தெரியும். அதில் இன்னும் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட கடவுளுக்கே ரொம்ப பிடிச்சமான துளசி தான். 5 துளசி எடுத்து அது அப்படியே நீங்கள் அரிசிக்குள்ளார போட்டு வைங்க, கோதுமைக்குள்ளார போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி போட்டு வச்சு பாருங்கள், அற்புதங்கள் தான் நடக்கும். நம்ம முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 10 ரூபா இருந்துச்சுன்னா அடுத்த நாளே 1 கோடி ஆகாது. அந்த 10 ரூபா செலவாகாமல் இருந்தாலே அதாவது தேவையில்லாத செலவுகள் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல் நம்மளை அப்படியே மென்மேலே கொண்டு போகிறதே பெரிய நல்ல அதிர்ஷ்டம்தான். இல்லை நம்மளோட துளசி வடை இது இருக்குது பார்த்தீங்கல்ல, கிராம்பு. கிராம்பு ரொம்ப நல்லதுங்க. கிராம்புக்கு நல்ல ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் கிராம்பு வெறும் கிராம்பு போடக்கூடாது. நல்லா மொட்டாட்ட இருக்கிற, முன்னாடி பார்த்தீங்கல்ல, நல்லா மொட்டாட்ட இருக்கிற கிராம்பு 3 வெள்ளை துணியில் கட்டி அதை அரிசிக்குள்ளார மூட்டைக்குள்ளாரையோ இல்லை அரிசி நம்ம போட்டு வச்சிடலாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அரிசிக்குள்ளார மட்டும்தான் போடணுமாங்கிறது கிடையாது. நான் குபேர விளக்கு நான் ஏற்றும் போதே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் நான் எண்ணெயில் போட்டு நான் விட்டுருவேங்க. இல்லை அப்படின்னாலுமே நம்ம நெய்யில் போடலாம். நெய்யில் போடுறதா இருந்தாலும் ரொம்ப சிறப்பு தான். நம்ம கொஞ்சம் சின்ன துணியில் 3 கிராம்பு போட்டு கட்டி நம்மளோட குபேர மூலையில், பீரோவில், நம்ம பர்ஸில் கூட நம்ம வைக்கலாம். இது எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, வாய்ப்புகளை பணமாக தராது, நம்மளை வாய்ப்புகளை உருவாக்கும். அது போக நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முயற்சி இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ராக்ட் பண்ணுறது, ஈர்க்குது அப்படின்னா நமக்கு சும்மா பணம் வராது. ஏதாவது ஒரு கொள்ளு தாத்தா வச்சுருப்பாங்க, நம்ம படம் பார்க்குற மாதிரி அந்த இடம் விற்றுரும், நம்ம பெரிய ஆளாயிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வாய்ப்பு வரும். அந்தந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு, முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய இடத்துலேருந்து வாய்ப்பு வரும். சுய தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு செல்வங்கள் இருக்கிறதுல நம்மளுக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷமாக இருந்தாலே செல்வங்கள் வேணும் தான். இப்போது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும், மற்றவங்கள எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம வாழ்ந்தாலே போதுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக நம்மளுக்கு சம்பளம் வர நாளோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமையோ நம்ம வீட்டில் எப்போவுமே மஞ்சள், பருப்பு, புளி, வரமிளகா இது எல்லாமே நிறைய இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.